நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையும் என்ன? வாழ தெரியாதவன் என்கிறார்கள், பொழக்க தெரியாதவன் என்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்திலும் இப்படி வாழ்ந்தால் எப்படி பொழைப்பது என்று ஏசுகிறார்கள். அவருடைய குடும்பத்தில் ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தால் உபகாரம் செய்ய ஆள் இல்லை. அவர்கள் தங்களுடைய சுய வாழ்வை எந்த வகையிலும் உயர்த்திக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே பல்வேறு வகையான தடைகள் தான் இருக்கிறதே தவிர, யாராவது கூட்டம் போட்டு நல்லவர்களை உயர்த்தி பேசி நல்ல பண்புக்காக, நல்ல நடத்திக்காக அவர்களுக்கு யாராவது இந்த உலகத்தில் பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்குகிறார்களா என்றால் இல்லை. ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறார்கள், சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், நாம் ஏன் நல்லவனாக நடக்க வேண்டும்? நமக்கு முன்னால் இருக்கிற தீயவர்கள் எல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது நாம் நல்லவனாக நடந்து என்ன சாதிக்க போகிறோம் என நினைத்து அவர்களும் தீயவர்களாக மாறினால், மாற தூண்டுமா இல்லையா இந்த நம்பிக்கை? மறுமை நம்பிக்கை இல்லை என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு இல்லை என்றால், கேட்பதற்கே ஆள் இல்லை என்றால், ஒரு மனிதனை திருத்தவும் முடியாது, ஒரு மனிதனை நன்மை செய்ய தூண்டவும் முடியாது. எதற்கும் இந்த கொள்கை எந்த வகையிலும் பயனளிக்காத ஒரு கொள்கை. நல்லவனை மென்மேலும் நன்மையை செய்ய தூண்ட, தீயவர்களை கொஞ்சம் கடுமையாக எச்சரிக்கை செய்ய, தீயவர்களை கொஞ்சம் அழைத்து, உலகத்து காவல்துறைகள், நீதித்துறைகள், சட்டத்துறைகள் அனைத்தையும் ஆள்பலம், பொருளாதார பலம், ஆட்சி பலத்தை வைத்து நீ விலை கொடுத்து வாங்கினாலும் உன்னை படைத்த இறைவன் உன்னை நிச்சயம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வாழ் உண்டு, ஒரு நீதிமன்றம் உண்டு, அந்த நீதிமன்றத்தில் நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற அச்சத்தை சொன்னால், ஒரு நம்பிக்கையை ஊட்டினால் ஒரு மனிதனை திருத்த முடியுமா? முடியாதா?